ஹோட்டலில் வச்சுக்கிட்டு வைஜெயந்தியோட பையன் கௌதம் வந்துட்டு வம்பு பண்ணி பேசிகிட்ருக்கேன். உன்னையெல்லாம் அடிக்கிறதுக்கு எங்கள் அண்ணன் வேறு வரணுமா? நானே உன்னை பொழந்து கட்டிடுவேன். என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். என் கையில் தாலி கட்ட முடிஞ்சிச்சு அவனாலன்னு சொல்லிட்டு வீரா தௌலத்தாக பேசி இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்துட்டு கோவப்பட்டு மா என் வக்கீல் வந்துடுவார், அறிவை காப்பாற்றிடுவாருன்னு சொல்ல, அந்த வக்கீல் வந்தால் தானே உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு கௌதம் சொல்ல வர, கௌதம் எதையாவது உளர்ந்துட்டுருக்காரு. வாடா இனிமையாவது எதுவும் சொல்லாமல் சொல்லிட்டு வைஜெயந்தி கூட்டிகிட்டு போயிடறாங்க. ஏதோ தப்பு நடக்குது அப்படின்றத சண்முகத்துக்கு புரியுது. அப்புறம் அவங்க வக்கீல் வந்துடுறாரு. இங்கே வந்துட்டு உடன்குடி வந்துட்டு, சார் வணக்கம் சார், அங்கே செகண்ட் இதுவில் இருக்கிறாங்க சண்முக ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கண்டுக்காமல் போயிட்டே இருக்கிறாரு. இதை பார்த்து கடுப்பாயிட்டு அவர் நேராக வந்து சண்முகத்துக்கிட்ட அந்த வக்கீல் இந்த மாதிரி கண்டுக்காமல் போனார், என்னமோ தெரிலடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே சண்முகமும் ஒரே குழப்பமாக இருந்தார். இந்த அளவு கேஸ் விசாரிக்கிறாங்கன்னு உள்ளே போயிடுறாங்க. அப்புறமா விசாரித்து நான் புதுசாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஜட்ஜு வராங்க. எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து விசாரிக்கணுமான்னு சொல்லி கேட்க, இல்லை நான் கேஸ் ஸ்டடி பண்ணிட்டேன், நீங்கள் வாதாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சார்பில் வாதாட வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அறிவு தான் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. அறிவுக்கு வாதாடுறதுக்காக வக்கீல் வந்திருக்காரு. அவர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தேவை, எனக்கு எதுவும் போதுமான சாட்சி கிடைக்கலன்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டவொன்னே மொத்த பேருமே ஷாக் ஆகி போயிடுறாங்க. இது வந்து இழுத்துட்ருக்க மாதிரி இருக்குது, நாங்கள் எல்லா சாட்சியமும் இது பண்ணிட்டோம், அறிவு தான் இது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் அவருக்கு தண்டனை கொடுக்கணுன்ற மாதிரி இந்த வக்கீல் பேச, இதுக்கு மேலே அப்படின்னா எனக்கு பேசுகிறதுக்கு எதுவும் பாயிண்ட்டுமே கிடையாது, இவர் தப்பு பண்ணியிருப்பாருன்னு எனக்கே தோணுதுன்னு வக்கீல் சொன்னதை கேட்டோன்னா மொத்த பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. சண்முகமே ஒரு பக்கம் ஷாக் ஆகிடுறாரு. எங்கேன்னு தீர்ப்பு கொடுத்துருவாங்களோன்னு பயந்துட்டு, இவர் ஏன் இந்த மாதிரி பேசுகிறான்னு தெரில, நான் நிறைய சாட்சி இது அதுன்னு சொல்லிட்டு இது பண்ணி கொடுத்துருக்கேன் இவருக்காக, அதனால் வந்துட்டு இவர் இல்லைனா வேறு ஒரு வக்கீலை வச்சு நான் வாதாடுறதுக்கு எனக்கு இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறு எந்த வக்கீலும் வரமாட்டாங்கன்னா ஆப்போசிட் வக்கீல் சொல்ல, அப்போ இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க போல இருக்குன்னு சண்முகம் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சமாளிக்கிறாரு. அப்படின்னா நானே வந்துட்டு இந்த அறிவுக்காக வாதாடுறேன், இவர் வேறு யாரும் இல்லை, என் தங்கச்சியை கட்டின மாப்பிள்ளை மச்சான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த முடிவு வந்துட்டு நான் எடுக்க முடியாது, அறிவு தான் எடுக்கணும், அறிவு சரின்னு சொல்லிட்டா நீங்கள் வந்து வாதாடலாம், அதை பற்றி விசாரிக்கிறதுன்னு நாளைக்கு வந்துட்டு ஒத்திக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் சண்முகம் வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டுருக்காரு. எல்லோரும் சுற்றி இருக்கிறாங்க. எல்லாரும் சண்முகத்தை பிடிச்சிட்டு செம்மையாக திட்டுறாங்க. நீ எதுக்கு இதை ஒத்துக்கின, நீ என்ன பெரிய வக்கீலா அப்படி இப்படின்னு உடன்குடி அப்புறமா மொத்த பேருமே திட்டுறாங்க. அவங்க அப்பாலேருந்து ஆரம்பித்து முத்துப்பாண்டி, அவங்க அத்தை, எசக்கி எல்லாருமே ஒரு மாதிரி பேசிடுறாங்க. வீராவுமே அதை சொல்லிடுறாங்க. அப்புறமா வந்துட்டு போதும் நிறுத்துங்க எல்லாம், கண்டிப்பாக சண்முகம் வந்துட்டு இதில் ஜெயிப்பான், அவன் கண்டிப்பாக தங்கச்சிக்காக இது பண்ணி அறிவை மீட்டு கொண்டு வருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன ஆவர காரியமாக, போங்க கம்முன்னு வாமா போகலான்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி எசக்கியும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு சிவபாலையும் கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே இதனால் ரொம்பவே வருத்தமாக இருக்கார் சண்முகம். ஆனாலும் முருகா, நீ தான் எப்படியாவது சகுனத்தை காமிக்கணும், ஒருவேளை நான் இதை எடுத்து நடத்தட்டுமா வேணாவா, சகுனத்தினால என்ன இது பண்ணி எல்லோரும் என்னை திட்டுறாங்கன்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த கேஸ்கெட் மேலே சாமி படத்துலேருந்து பூ வந்து விழுது. முருகனே உத்தரவு கொடுத்துட்டான், கண்டிப்பாக இந்த கேஸ் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு சண்முகமும் பரணியும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஒரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா நைட்டு எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ சண்முகம் எழுந்து வாதாடுற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. எனது கட்சிக்காரர் முகத்தை பாருங்கள், அப்பாவியாக இருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை பரணி கேட்டுட்டு, இங்கே பாரு, நீ வாதாடுறதெல்லாம் ஓகே தான், ஆனால் அதுக்காக முகத்தை பாரு இதை பாருங்கலாம் சொல்லிகிட்டே இருக்க முடியாது, அதை வச்செல்லாம் எந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க மாட்டாங்க, நம்மளுக்கு ஆதாரம் வேணும், அது இல்லாமல் பேசினா வேஸ்ட்டு தானேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் அவசரப்பட்டுட்டணும், என்னாலே அறிவு வந்து ஜெயிலுக்கு போய்டணும்னு பயமாக இருக்குது, என் தங்கச்சி வாழ்க்கை இல்லாமல் போயிடுமோன்னு பயமாக இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்படாங்க. பாட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் ஃபஸ்ட் டைம் பயமாக தான் இருக்குது, ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக நான் இதில் ஜெயிப்பேன்னு எனக்கு தோணுது, நீ கவலைப்படாத தைரியமாக இருன்னு சொல்கிறாங்க. சரி, நான் எப்போவுமே ஒரு மாதிரி டென்ஷனாக ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அம்மா மடியில் படுத்துக்கோ, உங்கள் மடியில் படுத்துக்கிட்டோமான்னு கேட்குறாங்க. சரி படுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு சடனாக ஒரு யோசனை வருது. இங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சவுந்தரபாண்டி வழக்கம் போல் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சண்முகம் வந்துட்டு இந்த மாதிரி வாதாட போகிறான்னு நக்கெல்லாம் சொல்லி அவங்க அக்காவோட சேர்ந்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. எல்லோரும் கடுப்பாயிட்டு எழுந்து போயிடுறாங்க. இவர் பாட்டுக்கு சிரிச்சு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படியும் அவன் ஜெயிக்க போகிறதில்ல, அப்பா வாங்கிட்டு வர போகிறான்னு சொல்லிட்டு அவங்க அக்காவோட சேர்ந்து இது பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் இங்கே சண்முகம் வந்து நடுராத்திரியில் வந்து முத்துப்பாண்டியும் பார்க்கணும், சிவபாலனையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்கிட்ட கேஸை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்காரு. இதை வந்துட்டு சவுந்தரபாண்டி ஒட்டு கேட்டுட்ருக்கிறாரு அவங்க அக்காவோடு சேர்ந்துட்டு. இவர் எப்படியும் பிளான் பண்ணுறதா அவர் கேட்டுட்டு வைஜெயந்தியோடு சேர்ந்து அதை ஃப்ளாப் பண்ணுறதுக்கு பார்க்க போகிறாரு. எப்படி இதெல்லாம் சரிப்பட்டு வரப்போகுது என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.